ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டு முடியறதுக்கு இன்னும் 2 மாதமே இருக்குது. கடைசி ஆண்டுக்கு நாம் இப்போ வந்துட்டோம். ஸோ கடைசியாக வரக்கூடிய ஆண்டில் நிறைய கிரக மாற்றங்கள் நடந்து எப்பயுமே மாற்றங்களானது ஏற்படும். இந்த டைமும் அந்த மாதிரி கிரக மாற்றமானது ஒன்று நடக்குது. அது என்னன்னா, குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாக போகிறாரு. அவருடைய இந்த பயிற்சியின் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அதிசார குரு பயிற்சி 2025க்கான பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறதுனால அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஆக்சுவலி குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சனி பயிற்சி எப்படி கிரக பயிற்சியில் ரொம்ப முக்கியமான பயிற்சியாக பார்க்குறோமோ அதே போல தான் குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி. அதுவும் குரு பகவான் அதிசாரமாகும் போது என்ன வேணாலும் நடக்கும். ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு குரு அதிசாரத்தினால அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் குரு பயிற்சியுடைய இந்த அதிசாரத்தில் பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா குருவுடைய அருளை நிறைய பெற முடியும். ஸோ பரிகாரம் என்ன செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதிசாரம் அப்படிங்கிறது முன்னோக்கி அல்லது மிக வேகமாக நகர்வது என்று பொருள். குறிப்பாக கிரகங்களுக்கு 3 விதமான பயணங்கள் உண்டு. அது பூமியிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய பார்வை பொறுத்தது என்று சொல்லலாம். கிரகங்கள் சீரான வேகத்தில் அவருடைய நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டு இருப்பாங்க. பூமியிலிருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்து தான் தற்பொழுது என்ன கிரகங்களுடைய நகர்வு அப்படிங்கிறது சொல்லப்படும். அந்த வகையில் குரு தற்போது மிதுன ராசியில் பயணித்து கொண்டிருக்கிறார். இது சீரான பயணம். ஆனால் இந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரும்பொழுது பின்னோக்கி பயணிப்பது போல் தெரியும். அதை நாம் வக்ரகம் என்று கூறுவோம். இதே போல தான் குரு மிக வேகமாக முன்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில் தென்படுவார். ஸோ இப்படி தென்படக்கூடிய குரு பகவான் வரக்கூடிய அக்டோபர் 18ஆம் தேதி கடகராசிக்கு செல்வது போல தெரிய போகுது. அதாவது குரு பகவான் மிக வேகமாக முன்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில் தென்படுற மாதிரி இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு செல்வது போல தெரியும். உண்மையிலே அவர் கடக ராசியில் தான் பிரவேசிக்க போகிறார் அக்டோபர் 18. இப்படி உச்சம் என்ற நிலைக்கு குரு பகவான் போகும் பொழுது உங்கள் கன்னி ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கொடுப்பார் என்ற உண்மையான விவரங்களை தற்போது ஜோதிடர்கள் சொன்னதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு குரு அதிசார பயிற்சியில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி, அதிசார குரு பயிற்சியில் பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த அதிசார குரு பயிற்சியில் தொழில் வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உங்களுக்கு மாற்றமானது ஏற்படும். அதாவது தொழில் வேலை வணிகத்தில் மாற்றமானது வரும். வேலை மாற்றத்தை மட்டும் தவிர்க்க வேண்டும். அப்புறம் உத்தியோகத்தில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது என்றாலும் சில நெருக்கடியான சூழலை உணர்வீங்க. அதுவும் குடும்பம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான விஷயங்கள் குரு அதிசார பயிற்சியில் நடக்கும். வருமானம் மேம்படும், வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். நோய், எதிரி, கடன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொல்லை தீரும். இதற்கெல்லாம் குரு அதிசார பயிற்சியில் குரு உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறாரு.
ஆக்சுவலி குரு பகவான் இந்த அதிசார பயிற்சியில் ரொம்பவே சிறப்பான முறையில் இருக்கிறாரு. குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட குரு பகவானுடைய பார்வை பதியக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படும். எனவே எப்பொழுதும் போல இல்லாமல் இந்த குரு அதிசார பயிற்சியில் சாதகமான நிலையில் குருவுடைய பார்வை உங்களுக்கு அமைந்திருக்கு. அதனால் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். கன்னி ராசினருக்கு நல்ல ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் வருமானமானது அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தம்பதிகளுக்குள் இணக்கமானது அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது இந்த மாதிரி போன்ற விஷயங்களும் நடக்கும். அசையா சொத்து, அசையும் சொத்து, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதிரிலாம் குரு அதிசார பயிற்சியில் அமைந்திருக்கு. கடன் தொல்லையெல்லாம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் எல்லாம் மேம்படும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமானது நிறைய இந்த குரு அதிசார பயிற்சியில் இருக்குது. இதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது சில நெருக்கடிகள் உண்டாகலாம். எனவே அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய கன்னி ராசிக்காரங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்கள் மட்டுமே செய்ய வேண்டும். வேலையில் கூடுதல் அக்கறையானது வேண்டும். வேலையில் அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். வேலை மாற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய கன்னி ராசிக்காரங்க இந்த குரு அதிசார பயிற்சியில் காலம் முழுவதுமே அந்த வேலை மாற்றத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களை தேடி மாற்றங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களே மாற்ற வேணும்னு சொல்லி எதையும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. தொழில் ரீதியாக பெரிய நெருக்கடிகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் முயற்சிகளும் உழைப்புகளும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அந்த முயற்சிகளும் உழைப்புகளுக்கு ஏற்ப பலன் கிடைக்கிறதுல தாமதமாகும். ஸோ அதுக்காக ரொம்ப கோபப்படக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். இப்படி தொழில் ரீதியாக பொறுமையாக இருக்கணுங்கிறது உங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் குரு பகவான் அதிசார இதில் உங்களுக்கு இன்னும் என்னென்ன பலன்களை தரப்போகிறாருங்கிறத இன்னும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். பல கிரகங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரமாக சஞ்சரிக்கிறது போல குரு பயிற்சியில் குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் இப்போ இருக்கிறதுனால இந்த அதிசார குரு பயிற்சியில் குரு பகவான் உச்சமாகி அமர்றாரு. ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு இதனால் மிகவும் யோகமான காலமாக இருக்கும். சகோதரர்கள் வழியில் நீங்கள் உதவிகள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் முயற்சிகளுக்கான பலன்கள் உடனடியாக காண்பீங்க. திருமணம்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கைகூடும். குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குழந்தைகள் இல்லாமல் இருந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை இந்த டைம் அமையும். ஸோ அதிசார குரு பயிற்சியில் இந்த மாதிரி தான் நீங்கள் பலன்களை பெறுவீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதில் கவனமாக இருக்க வேண்டியதும் சிலது இருக்குது. எதில் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக குரு அதிசார பயிற்சி நடக்கும் பொழுது உத்தியோகத்திலையும் கூட்டு தொழிலையும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு இதில் தான் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் அலுவலக ரீதியாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வருமானத்திற்கு குறைவே இருக்காது. இருந்தாலும் கவனமாக இருக்கணும். மற்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பதவி உயர்வு அல்லது மாற்றம் எதிர்பார்ப்பவர்களுக்கு உடனடியாக கிடைக்காது. அதனால தான் சிலதில் கவனமாக இருங்கிறத சொல்கிறேன். கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டால் தான் நினைத்த காரியம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணேன். ஸோ தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ உங்களுக்கான பரிகாரம் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பரிகாரம் இந்த குரு அதிசார பயிற்சியில் நீங்கள் பண்ணணும். ஸோ என்ன பரிகாரம்னா, கன்னி ராசிக்காரங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் மகாலட்சுமி. அதுவும் திருப்பதி சென்று வரணும். இந்த குரு பயிற்சியில் அதிசாரத்தில் நீங்கள் திருப்பதி சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். அப்புறம் இந்த குரு அதிசார பயிற்சியில் அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு பச்சை. அதிர்ஷ்ட தினம் இனி அக்டோபர் 18க்கு பிறகு புதன் சனி. அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி விஷ்ணு. ஸோ இவங்கள தான் நீங்கள் மெயினாக இந்த அதிசார பயிற்சியில் வழிபாடு செய்யணும்.
ஸோ இதுதான் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கன்னி ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.